ஆண்டவர் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொரு வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करे. இந்த வேதத்தின் முதல் புத்தகம் ஆதியாகமம். हमारा कलाम का पहला किताब जो है वो उत्पत्ति है. இந்த ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்க பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்து நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. इस उत्पत्ति की किताब में देखते हैं तो अब्राहम के बारे में बहुत सारे बातें लिखा हुआ है. 75 வயசுல கர்த்தர் அவனை அழைத்ததும், 75 उम्र में परमेश्वर ने उनको बुलाया, 100 வயதுல கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்ததும், 100 उम्र में परमेश्वर ने उनके लिए इसहाक को दिया है. என்பது குறித்து நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. इस तरह कई ऐसे बातों को हम पढ़ते हैं. அதேபோல நோவாவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. वैसे ही नूह के बारे में भी लिखा हुआ है. ஆதாம் முதல் மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. आदम जो पहला इंसान है, मनुष्य है, उनके प्रति भी लिखा हुआ है. ஆனா இதன் மத்தியில ஒரு 17 வயது நிரம்பின யோசேப்பை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन इन लोगों के बीच में 17 साल ही हुआ है उस एक जवान के बारे में, यूसुफ के बारे में भी लिखा हुआ है. எல்லா சீனியர் மனிதர்களை பற்றியும் வயது முதிர்ந்த ஜனங்களை பற்றியும் எழுதி கொண்டிருக்கிற இந்த புத்தகத்துல யோசேப்பை குறித்து ஜஸ்ட் ஒரு 17 வயது யோசேப்பை குறித்து 14 சாப்டர்ல இந்த ஜெனிசிஸ்ல பரிசுத்த ஆவியானவர் கவர் பண்ணுகிறதை பார்க்க முடியுது. जो पवित्र आत्मा ने जो बड़े बड़े बूढ़े बूढ़े व्यक्तियों के बीचों में केवल 17 साल ही हुआ है एक जवान यूसुफ के प्रति 14 अध्याय को पवित्र आत्मा ने इस उत्पत्ति की किताब में लिखे हैं. அப்ப ஆவியானவர் ஏதோ ஒரு வயது முதிர்ந்தவருக்கு மாத்திரம் ஒரு முக்கியத்துவம் என்பது அல்ல, ஈவன் அந்த ஒரு யூத், ஒரு டீன் ஏஜ் உள்ள பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். पवित्र आत्मा केवल बूढ़े लोगों की और नहीं या अपनी उम्र में जो बड़े हैं उन्हीं लोगों की और नहीं, वरन एक जवान, एक टीनेजर के ऊपर भी अपना अपना मन लगाते हैं. வயது முதிர்ந்தவருடைய அனுபவம் நல்லதுதான், அதே சமயத்துல இந்த வாலிப பிள்ளைகள் மூலமாகவும் ஆவியானவருடைய கிரியைகள் வல்லமையா இருக்கிறது என்பதை இதன் மத்தியில நம்ம காண முடியுது. जरूर बड़े लोग, बुजुर्ग लोग हमारे लिए आशीष है, लेकिन उनके बीच में जवान की जीवन के प्रति कितने परमेश्वर सामर्थ्य से उनके जीवन में कार्य करते हैं करके उसे भी हमारे लिए आशीष का कारण होती है. ஒருவேளை இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது பல காரணங்கள் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். आज जवान को देखते हैं तो कई लोग जो है संसार के सदस्य बन जाते हैं, परमेश्वर को आज्ञा नया मानते हैं और संसार की ओर चले जाते हैं. ஆனா 5000 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த ஆதியாகமம் புத்தகத்துல ஒரு 17 வயது நிரம்பின ஒரு வாலிபன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றதை, பரிசுத்தமாய் நின்றதை இந்த வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. உண்மை என்றால் இன்றைக்கும் நாமும் நம்முடைய வாலிப பிள்ளைகளும் கர்த்தருக்காக வல்லமையாயும் प्रकाशिक मुड़ियुम. यदि 5000 कुछ सालों के पहले एक जवान परमेश्वर के लिए इतनी जलन रखा है और परमेश्वर के लिए अपने आप को पवित्र रखा है, यदि वो वहाँ पर हुआ है तो आज भी जवान लोग हमारे बीच में वो भी परमेश्वर के लिए पवित्रता से रह सकेंगे. இந்த யோசேப்பை குறித்து நீங்க ஆதியாகமம் 37வது சாப்டர்ல இருந்து 50வது சாப்டர் வரையும் எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியுது. 37 अध्याय उत्पत्ति से लेकर 50वें अध्याय तक यूसुफ के बारे में इन सारे अध्याय में लिखा हुआ है. ஏன் இந்த யோசேப்பை குறித்து இவ்வளவு தெளிவாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். कारण क्या है, क्यों यूसुफ के प्रति पवित्र आत्मा ने ये सारा वचन को लिखा है? आइए देखेंगे, कुछ कारण को देखेंगे. ஆதியாகமம் 41வது அதிகாரம், उत्पत्ति 41 अध्याय को हम पलटें, அதுல 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். उसकी 40वीं आयत को हम पढ़ते हैं. இந்த யோசேப்புக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? इस यूसुफ के लिए क्या आशीष मिली है? 40வது வசனத்துல 40वीं आयत में, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். तू मेरे राजमहल का अधिकारी होगा. 41ஆம் வசனத்துல 41 में, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். तुझको मिस्र के सारे देश के ऊपर अधिकारी ठहरा देता हूँ. 45வது வசனத்துல 45 में, பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் என்கிற பெயரிட்டு அவனுக்கு ஆஸ்நாத்தை ஒரு மனைவியாக தெரிந்து கொண்டு அவளுக்கு திருமணம் பண்ணி வைத்தார். तब फिरौन ने यूसुफ का नाम सापनात भनेग रखा और उनके लिए आसनात से जो विवाह करा दिया. 55ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது 55 में हम देखते हैं, பார்வோன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்,
நீங்கள் யோசேப்பிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்கள் என்றார். 55 में हम देखते हैं फिरौन कहते हैं आप यूसुफ के पास जाओ और जो कुछ वह तुमसे कहें वही करो. அதே போல சங்கீதம் 105:22 நம்ம வாசிக்கும் போது 21:22ல भजन 105 का 20 और 21 में भी हम पढ़ सकते हैं. யோசேப்பு ஆஸ்திக்கெல்லாம் அதிபதி ஆகினார். यूसुफ जो है सारी संपत्ति को फिरौन की अधिपति ठहराया गया है. பாருங்களேன் என்னென்ன ஆசீர்வாதங்கள் யோசேப்புடைய லைஃப்ல கிடைக்குது. आप देखिएगा यूसुफ के जीवन में क्या क्या आशीषें मिला है. இது அவருடைய 30வது வயதுல எல்லா ஆசீர்வாதங்களும் அவன்கிட்ட வந்து சேர்க்கிறது. यानी उनकी 30 उम्र में ही उनके पास सारी आशीषें आ पहुंची. ஆனா இந்த ஆசீர்வாதத்திற்கு அடிப்படை தளமாக 37ஆம் அதிகாரத்திலிருந்து அதாவது அவர் 17வது வயசுல இருந்து இது ஆரம்பிக்கப்படுகிறது. ये सारी बातों की शुरुआत जो है 37वीं अध्याय में ही शुरू होती है. ஆமென். ஆமென். என்ன ஆசீர்வாதம்? क्या क्या आशीषें थी? எகிப்து தேசத்தில் இருக்கிற அரண்மனைக்கு அதிகாரியானான். मिस्र की राजमहल के अधिकारी बना. அதுக்கப்புறம் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியானான். फिर सारे मिस्र के लिए उन्होंने अधिकारी ठहराया गया. மூன்றாவதாக பார்வோனே முன்னின்று யோசேப்புடைய திருமணத்தை நடத்தி வைத்தார். तीसरा फिरौन खुद ही उन्होंने यूसुफ के लिए शादी करवाया, विवाह करवाया. நாலாவதாக எகிப்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு வேண்டிய தானியம் யோசேப்பிடத்தில் தான் உண்டுன்னு பார்வன் சொல்லிட்டாரு. चौथा कार्य सारे मिस्र की जो भोजन वस्तु जो है वो यूसुफ के पास ही है करके फिरौन कह दिया. ஐந்தாவதாக எல்லா ஆஸ்திகளுக்கும் உடையவனானான் யோசேப்பு. पांचवी कार्य सारी संपत्ति का अधिकारी ठहराया है. என்ன ஆச்சரியம்னா क्या आश्चर्य की कार्य है. 30 வயதிலே எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டார். अपने 30 उम्र में ही उन्होंने सब कुछ पा लिया है. 30 வயதிலே அவன் பெற்றுக்கொண்டதெல்லாம் அவனுடைய சொந்த நாட்டில் அல்ல, அந்நிய நாட்டில். அதுதான் ரொம்ப முக்கியம். मुख्य की बात यह है कि उन्होंने अपने 30 उम्र में अपने देश में इन सारी आशीष को नहीं पाया वरन एक अन्य देश में पाया है. இவன் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களும் எப்படி என்றால் எந்த நாட்டிற்கு அவன் அடிமையாய் விற்கப்பட்டு வந்தானோ அந்த நாட்டில் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. यानी इनको ऐसा आशीष मिला है जिन देश में इनको एक गुलामी बनाकर भेजा गया वही देश में उस देश में ही इन्होंने सारी आशीष को प्राप्त किया है. ஆமென். आमीन. 30 வயதில் அவன் எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்தார். अपने 30 उम्र में ही उनको सब कुछ अनुभव करने के लिए परमेश्वर ने उनको मदद किया है. அதனால தான் இந்த யோசேப்பை குறித்து கிட்டத்தட்ட 14 சாப்டரை கர்த்தர் அவனுக்காகவே ஒதுக்கி வைத்து விட்டார். इसीलिए यूसुफ के बारे में 14 अध्याय को पवित्र आत्मा ने उन्हीं के लिए ही अलग कर दिया है. சோ நாமும் விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு இவன் பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. तो हम ये देख सकते हैं हमारे लिए अपने जवान बच्चों के लिए यूसुफ जो है बहुत बड़ा एक उदाहरण बन जाता है. ஆமென். आमीन. ஓகே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இவனுக்கு முதலாவது எப்படி கிடைக்க ஆரம்பிக்கிறது என்றால் ऐसे आशीषों यूसुफ के पास किस तरह आई है. இது 37வது சாப்டர்ல ஆரம்பிக்கிறது. 37 अध्याय में ये सारी बातें शुरू होती हैं. அதாவது அவனுடைய 17வது வயதுல ஆரம்பிக்கப்படுகிறது. यानी उनकी 17 उम्र में ये शुरू हुआ है. ஒரு +1 ஒரு +2 படிக்கிற பிள்ளைகளை பாத்துங்களேன். यानी मानिएगा एक 11वीं या 12वीं पढ़ते हैं बच्चे उनकी उम्र में அங்கு அவனுக்கு ஒரு 2 சொப்பனம் காணப்படுகிறது. वहां पर उन्होंने 2 सपना को देखा है. அந்த 2 சொப்பனத்தோட காரியங்களை அவன் பார்த்துட்டு அதை தன் சகோதரர்கள்ட்டையும் தன் பெற்றோர்கள்ட்டையும் சொல்லுகிறார். जैसे उन्होंने 2 स्वप्न को देखा है उन्होंने क्या किया अपने भाइयों के पास अपने माता पिता के पास उसके प्रति बताया. 37வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல முதல் சொப்பனம் இப்படியா இருக்கிறது. 37 अध्याय उत्पत्ति का उसका 7वीं अध्याय में पहला स्वप्न इस तरह है. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். हम लोग खेत में फूले बांधे रहे थे और क्या देखता हूँ कि मेरा फूला उठकर सीधा खड़ा हो गया, तब तुम्हारे फूलों ने मेरे फूलों को चारों तरफ से घेर लिया और उसे दंडवत किया. இதை அவர் தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லும்போது சகோதரர்கள் ரொம்ப கோபம் அடைந்தார்களாம் அவன் மேல.
जब इन बातों को उन्होंने अपने भाइयों से बताया था वे बहुत ही गुस्सा किया है அதிக அதிகமாய் அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள் और बहुत उनको विरोध करने लगे திருப்பி இன்னொரு ஒரு சொப்பனை பார்க்கறாரு फिर और एक स्वप्न को उन्होंने देखा 9வது வசனத்துல 9 आयत में நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது திருப்பி போய் அந்த சொப்பனத்தை சொல்றாரு मैंने और एक स्वप्न देखा और अपने भाइयों से उसका भी यूं वर्णन किया सुनो मैंने और एक स्वप्न देखा कि सूर्य और चंद्रमा और 11 तारे मुझे दंडवत कर रहे हैं ஆல்ரெடி ஒரு சொப்பனத்தை சொன்னதுனால பகை எழும்பிடுச்சு இவன் பையன் திருப்பியும் இன்னொரு சொப்பனத்தை போய் சொல்லும் போது இன்னும் பயங்கரமான கோபம் வந்துருச்சு पहले से इन्होंने सपना को बताया तो बहुत ही गुस्सा किए उनके भाई लोग अब दूसरा भी बताया था और बहुत क्रोध करने लगे இந்த சொப்பனம் என்பது சாதாரண காரியம் அல்ல கர்த்தர் அவன வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு பெரிய தரிசனமா இருக்கிறது ये स्वप्न जो है एक साधारण कार्य नहीं है परमेश्वर उनके जीवन में दिया हुआ एक बहुत बड़ा एक दर्शन है ஒருவேளை அன்னைக்கு அவன் இருந்த அந்த சூழ்நிலைக்கும் இந்த சொப்பனத்திற்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம் शायद उन दिनों में जो यूसुफ था उसी का और उनके स्वप्न का कोई संबंध नहीं रहा होगा ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஒரு தரிசனத்தை குறித்தார் என்றால் அதை முழுமையாய் நீங்கள் விசுவாசியுங்கள் यदि परमेश्वर आपके जीवन में कोई दर्शन को देते हैं तो आप पूरी तरह परिपूर्णता से उसे विश्वास करें இந்த தரிசனம் இவன் வாழ்க்கையில 17வது வயசுல கிடைக்குது ஆனா அதோட நிறைவேறுதல் 30வது வயசுல தான் நிறைவேறுகிறது ये स्वप्न दर्शन जो है यूसुफ के जीवन में उनकी 17 उम्र में मिला लेकिन इसकी पूर्ण ये कब पूरा हुआ उनकी 30 उम्र में சில சமயத்துல கர்த்தர் கொடுத்த தரிசனம் நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கலாம் कई बार परमेश्वर की ओर से जो मिला हुआ दर्शन हमारे लिए कुछ भी समझ नहीं आया होगा ஆனாலும் விசுவாசிங்க फिर भी हम विश्वास करें ஒருவேளை நீங்க பெற்ற தரிசனத்தை நீங்க மற்றவர்கிட்ட சொல்லும்போது அவங்க புரியாம கூட இருக்கலாம் यदि आप जो दर्शन पाया है इसे औरों से बताएंगे तो उनको वो समझ में नहीं आया होगा ஒருவேளை அது நிமித்தமாக அவங்க உங்களை எதிர்க்கலாம் उसके प्रति आप उनको वे आपको विरोध भी करते होंगे உங்களுடைய தரிசனத்திற்கு அவங்க உங்களுக்கு துணையா இல்லாம கூட இருக்கலாம் यदि आपका साथी भी वो नहीं देते होंगे உங்களை பாராட்டாம கூட இருக்கலாம் आपको बढ़ाई भी नहीं करते होंगे ஆனாலும் கர்த்தர் கொடுத்த தரிசனத்துல நீங்க உறுதியா இருங்கள் फिर भी जो परमेश्वर की ओर से मिला हुआ उस दर्शन में आप दृढ़ता से बने रहें உங்க தரிசனம் நிறைவேறக்கூடாதபடி பலர் எழும்பலாம் ஈவன் உங்க குடும்பத்திலிருந்து கூட பலர் எழும்பலாம் आपका दर्शन पूरा ना हो इसलिए कई लोग विरोध में खड़े हो सकते हैं यहाँ तक कि आपकी खुद की परिवार वाले भी आपका विरोध खड़े हो सकते हैं ஆனாலும் உங்க தரிசனத்துல உறுதியா இருங்க फिर भी आपकी दर्शन में आप दृढ़ बने रहें உங்க சொப்பனத்தின் நிமித்தமாக அவனுக்கு சொப்பனக்காரன்னு ஒரு புதிய டைட்டில் நேமே கொடுத்துட்டாங்க अब सपना देखा है इसीलिए आपका नाम भी निकनेम भी ये सपना देखने वाला करके भी वो बताते क्यों ना हो ஆனாலும் உங்க தரிசனத்துல உறுதியா இருங்கள் लेकिन फिर भी आप अपने दर्शन में अटल बने रहें உங்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உங்க குடும்பத்துல உங்க பக்கத்துல உங்க நண்பர்கள் மத்தியில யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல கர்த்தர் நிறைவேற்ற அவர் உங்களுக்கு துணையா நிற்கிறார் यदि आपका दर्शन को पूरा करने के लिए आपके पास कोई भी खड़े ना हो आपका दोस्त आपका परिवार या कोई भी ना हो लेकिन परमेश्वर आपके साथ खड़े होते हैं ஹல்லேலூயா हालेलुया ஈவன் அவங்க அப்பா கூட அந்த காரியத்துல எதிர்த்து நின்றார்கள் यहाँ तक कि उनकी यूसुफ की पिताजी भी उनको विरोध करते थे ஆமென் आमीन ஆனாலும் நம்முடைய பரலோகத்தின் தந்தை ஒருத்தர் இருக்கிறார் लेकिन हमारा स्वर्गीय पिता एक है கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த அந்த தரிசனத்தை அந்த கோலை அந்த நோக்கத்தை அவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற்றுவார் जरूर परमेश्वर आपके जीवन में जो दिया है उस दर्शन को उस उद्देश्य को उस सपन को परमेश्वर पूरा करेंगे ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ஒருவேளை யோசிப்பு அவங்ககிட்ட சொல்லாம இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கூட யோசிக்கலாம் यदि हम सोच सकते हैं यदि यूसुफ उनकी माता पिता से या उनके भाइयों से ना बताते होते तो कितना अच्छा होता இல்ல அவன் சொன்னது ரொம்ப நல்லதா போயிருச்சு ऐसा नहीं है उन्होंने बताया वही अच्छा कार्य அவன் है சொன்னது நிமித்தமாக அந்த சொப்பனம் அவன் வாழ்க்கையில நிறைவேறதற்கு ஒரு வழியை அங்க உண்டு பண்ணிருந்ததை நான் பார்க்கிறோம் उन्होंने बताया है इसके चलते वो सपना पूरा होने के लिए एक रास्ता वहां पर खोलते हुए हम देख सकते हैं அப்ப உங்க தரிசனத்துக்கு விரோதமாய் வருகிற சில பகைகள் சில பிரச்சனைகள் சில உபத்திரவங்கள் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அது ஒரு வழியா இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் तो आपको ये देखना चाहिए कि आपके सपना के विरोध जो भी कार्य आती है
वही कार्य जो है आपकी सपना को पूरा करने के लिए पूरा होने के लिए एक रास्ता बन जाती है। ஆமென். தரிசனம் பெற்றவர்கள் எப்பொழுதும் ஒரு வித்தியாசமா இருப்பார்கள். जिन्होंने दर्शन पाया है वे एक श्रेष्ठ लोग हैं। நீங்க உங்க தரிசனத்துல எப்பொழுதும் உறுதியா இருங்கள். आप अपने दर्शन में दृढ़ बने रहें। ஒரு நாள் அவங்க அப்பா யோசேப்பை கூப்பிட்டு एक दिन उनके पिता यूसुफ को बुलाया, நீ போய் உங்க சகோதரர்களை பார்த்துட்டு வா. आप अपने भाई लोगों से मिलके आ। அவங்க சாப்பிடுறதுக்கு உணவெல்லாம் எடுத்து கொடுக்கறாங்க. वो खाने के लिए उनके लिए भोजन वस्तुएं लेकर गया है। எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கலாங்க. उनके पास कितने भी नौकर होते होंगे, ஆனாலும் அப்பா யோசேப்பை தான் அனுப்புறாரு. लेकिन उनके पिता यूसुफ को ही भेजा है। ஈவன் அவங்க அப்பாவுக்கு தெரியும் उनके पिता खुद जानते थे யோசேப்பு கடைசி பையனா இருக்கிறான். यूसुफ अपना लास्ट बच्चा है। இந்த யோசேப்பு குறித்து ஏதோ ஒரு காரியமே அவங்க சகோதரர்களுக்கு பிடிக்காது. यूसुफ के प्रति कुछ बातें उनके भाई लोग पसंद नहीं करते थे, இந்த மூத்த சகோதரர்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க. क्योंकि उनके बड़े भाई लोग जो है बहुत ही बुरे हैं। இவனை தனியா அனுப்புனா ஏதாவது பண்ணிடுவாங்க. यूसुफ को अकेला भेजेंगे तो जरूर वे लोग कुछ इनका विरोध कर देंगे। எல்லாம் தெரிந்திருந்தோம் அவங்க அப்பா யோசேப்பை தான் அனுப்புறாரு. ये सारी बातों को जानते हुए भी यूसुफ के पिता ने यूसुफ को भेजा है। இதுவும் கர்த்தருடைய சித்தம் தான். ये भी परमेश्वर की इच्छा है। ஆமென். आमीन। எல்லாம் தெரிந்திருந்து என்னை அனுப்புறீங்களே. सब कुछ मालूम है तब भी आप मुझे भेजते हैं। நான் போகிற இடம் ஒரு டேஞ்சரான இடம், ஆனாலும் என்னை அனுப்புறீங்களே. जहाँ मैं जा रहा हूँ वो बहुत ही एक खतरनाक जगह है, फिर भी आप मुझे भेजेंगे। நான் மீட் பண்ணுகிற அந்த ஜனங்கள் ரொம்ப மோசமானவங்க, ஆனாலும் என்னை அனுப்புறாங்களே. जिनसे मैं मिलने जा रहा हूँ वे लोग बहुत ही बुरे लोग हैं, लेकिन फिर भी आप वहाँ पर मुझे भेज रहे हैं। இதுதான் கர்த்தர் நமக்காக திறக்கிற வழியா இருக்கிறது. यही परमेश्वर हमारे लिए खोलते हैं रास्ता है। இங்க யோசேப்பு வந்து நான் போக மாட்டேன்னு சொல்லல. यहाँ पर यूसुफ आकर मना नहीं किया, அப்பா சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றினா. अपना पिता उनसे जो कहते थे उस कार्य को उन्होंने पूरा किया। ஹalleluya. हालेलुया। அதே போல தாவீதுடைய வாழ்க்கையில இதே சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா? ऐसा ही हम दाऊद के जीवन में भी देखते हैं, यही कार्य हुआ है। இதே போல தாவீது அங்க கடந்து போகிறாரு. ऐसे यूसुफ के समान दाऊद भी वहां पर अपने भाई लोगों के पास गया। தன்னுடைய சகோதரர்கள் அங்க யுத்தத்தில் இருக்கிறத போய் அங்க விசாரிக்கும்படியாய் போகிறாரு. जो युद्ध में अपने भाई लोग हैं उनसे पूछताछ करने के लिए उन्होंने भी गया। அந்த சகோதரர்கள் தாவீதை ஏளனமா சொல்றாங்க. उनके भाई लोग दाऊद को ऐसा उनकी मजाक उड़ा रहे थे। ஆனாலும் தாவீது வந்ததுக்கு ஒரு நோக்கம் முகாந்திரம் இருக்குது என்பதை அறிந்து கொண்டார். लेकिन फिर भी दाऊद ने वो आया है उसका जरूर एक कारण है करके उन्होंने जान लिया था। தாவீது அங்க வந்தது நிமித்தமாக தான் கோலியாத்தை முறியடிக்க கர்த்தர் அங்க உதவி செய்திருக்கிறார். दाऊद वहां पर आया है, इसीलिए तो दाऊद ने गोलियत को मार डालने के लिए वहां पर रास्ता परमेश्वर की ओर से मिला है। ஆமென். आमीन। சோ கர்த்தர் வழியை திறக்கும்போது நீங்க முன்னாடி போங்கங்க. यदि परमेश्वर आपके लिए रास्ता खोलते हैं आप आगे जाइए। அது ஒரு புதிய வழியா இருக்கலாம். वो एक नई रास्ता हो सकता है, அது உங்களுக்கு புரியாத வழியா இருக்கலாம். या आप नहीं भी समझते हो, அது உங்களுக்கு டேஞ்சரான வழியா या இருக்கலாம். खतरनाक भी हो, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். लेकिन परमेश्वर यहोवा आपके सामने आगे आगे चलते தரிசனம் हैं। நிறைவேறுவதற்கு அதுவே வழியா இருக்கிறது. आपका दर्शन पूरा होने के लिए वही एक रास्ता बन जाती है। ஆமென். आमीन। அதாவது இது 17 வயசுல இருந்து यानी ये 17 उम्र से लेकर 30 வயசு வரையும் 30 उम्र तक அவன் பெற்ற வாக்குத்தத்தம் தரிசனம் நிறைவேறும் வரை जब तक उनकी वचन उनका जो वायदा पाया है वो पूरा होने तक அந்த இடையில இருக்கிற கேப் இருக்கு பாத்தீங்களா? जो बीच में जो गैप है அது மிகுந்த போராட்டமான வழியா இருக்கலாம். वो बहुत ही कठिन था कि वक्त क्यों ना हो, ஏனென்றால் கர்த்தர் நம்மை உருவாக்குகிற வழியா இருக்கிறது அது. क्योंकि वही रास्ता जो है परमेश्वर आपको और मुझको बनाते हैं। நம்ம பெற்ற தரிசனம் உடனே நாளைக்கே நிறைவேறுமா சொல்ல முடியாது. जो हमने दर्शन पाया है वो कल ही पूरा होगा क्या हम नहीं बता सकते हैं। இதற்காக கர்த்தர் சில காரியங்களை நமக்கு பழக்குவிக்கிறார். इसके लिए परमेश्वर कई बातों को हमारे लिए सिखाते हैं, சில புதிய அனுபவங்களை கொடுக்கிறார். कुछ नया अनुभव को देते हैं, சில புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை कुछ செய்கிறார். नई कार्यों को सीखने के लिए मदद करते हैं। அங்கு ஒரு குழியா இருக்கலாம், वो एक गड्ढा क्यों ना हो, அங்கு ஒரு மரண பள்ளத்தாக்கா இருக்கலாம், या वो मृत्यु की तराई क्यों ना हो, அங்கு ஒரு வனாந்தரமா या இருக்கலாம், वनांतर क्यों ना அங்கு हो, ஒரு சோதனை கூட இருக்கலாம், या वहां पर एक परीक्षा की स्थान क्यों ना हो, ஒரு சிங்க கெபியா இருக்கலாம், या शेर की गुफा क्यों ना हो, அக்கினி சூளையா இருக்கலாம். आग की भट्टे क्यों ना हो। ஆனா ஒண்ணே ஒண்ணு நினைத்துக் கொள்ளுங்க, एक बात को याद रखें, ஏது வந்தாலும் பரவாயில்லை, कुछ भी आए क्यों ना हो, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். यहोवा परमेश्वर मेरे साथ है। என்றால் வசனம் சொல்லுகிறது, क्योंकि वचन कहती है கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். यहोवा परमेश्वर यूसुफ के साथ साथ रहे। ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பெற்ற தரிசனத்துல உண்மையாய் உறுதியாய் விசுவாசத்தோடு இருங்க. आप अपने जो दर्शन पाया है उसमें विश्वास के साथ दृढ़ता से अटल बने रहें। 30வது வயதுல அது எல்லாவற்றையும் கர்த்தர் வாழ்க்கையில நிறைவேற்றினார். उनकी 30 उम्र में परमेश्वर ने वो सारी वचन को पूरा किया है। இப்ப யோசேப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறார் சகோதரரை பார்க்க. अब यूसुफ अपने सारे भोजन वस्तु लेकर अपने भाइयों से मिलने के लिए निकला है। அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல சகோதரர்கள் இல்ல. वहां जाकर देखते हैं तो
उनकी भाई लोग वहां नहीं था। நம்ம என்ன செய்வோம், உடனே ரிட்டர்ன் ஆகி வந்துட்டே இருப்போம். हम होते तो क्या करते, हम तुरंत ही वापस लौटते होंगे। நல்ல வேளை கர்த்தர் நம்மளை தப்புவித்தார் என்று சொல்லி, अच्छा हुआ कि परमेश्वर ने हमें बचा लिया। நல்ல வேளை சத்துருக்கள் எதிராளிகள் எல்லாத்தையும் கர்த்தர் எங்கோ சிதறடிச்சிட்டாருன்னு சொல்லி, अच्छा हुआ कि परमेश्वर ने मेरे शत्रुओं को कहीं पर उनको भेज दिया। பட் யோசேப்பு அப்படி யோசிக்கல. लेकिन यूसुफ ने इस तरह नहीं सोचा। தன் தகப்பன் கொடுத்த வேலையை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். अपना पिता ने जो काम दिया है उसे पूरा करने के लिए उन्होंने आगे था। அங்க போய் விசாரிக்கிறாரு. वहां जाकर उन्होंने पूछताछ किया। என்னோட சகோதரர்கள் இங்க இருந்தாங்களா, அவங்க எங்கன்னு கேக்குறாங்க. मेरे भाई लोग यहाँ थे, कहाँ हैं वे? அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க அடுத்த ஊருக்கு போங்கட்டாங்க. उनके वहां रहने वाले कहते थे वो आगे के गांव के और जाइए करके। திருப்பி டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கான் फिर பாருங்க. दोबारा वो सारे टिफिन बॉक्स को लेकर उन्होंने दूसरे गांव की ओर चला। எவ்வளவு நல்ல மனசு பாருங்களேன். कितना अच्छा उनका दिल है। ஆமென். आमीन। கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை தான் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். यहोवा परमेश्वर ऐसे अच्छे दिलों को ही आशीषित करते हैं। இப்படிப்பட்ட அன்பு நிறைந்திருக்கு சகோதரர்கள் மேல. ऐसे कितना अपने भाइयों के प्रति उनके अंदर प्यार था। even though அந்த பெரிய பெரிய சகோதரர்கள் சீனியர் பிரதர்ஸ் எல்லாம் இவ மேல அவ்வளவு எரிச்சலா இருந்தாலும், जितने भी उनके बड़े भाई लोग इनके विरोध में बहुत ही इनका जलन करते क्यों ना हो, ஆனாலும் लेकिन இது யோசேப்பு यूसुफ जो है அவ்வளவாய் தன் சகோதரரை நேசிக்கிறார். वो इतना ज्यादा अपने भाइयों से बहुत ही प्रेम करता था। இவன் எடுத்துட்டு போறான், इन्होंने चीजों को लेकर जा रहा था। தூரத்துல இருந்தே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க பாருங்க. दूर से देखते ही उनकी भाई लोगों इनके विरोध योजना किया है। சொப்பனக்கார வரா, वो सपना देखने वाला आ रहा है, இவனை கொலை பண்ணலாம். इनको मार डालें। இந்த யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துடைய லைஃபை நீங்க பார்க்கும்போது நிறைய காரியங்கள் ஒத்து போகுங்க. यदि यूसुफ और यीशु मसीह के जीवन को देखते हैं तो कई बातें मिलजुलती है। ஆமென். आमीन। எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. वो कितना आश्चर्य की कार्य है। பாருங்களேன், யோசேப்பு ஒரு ஆடு மேய்க்கிறவராய் இருந்தார், மேய்ப்பராய் இருக்கிறார். देखिएगा यूसुफ जो है एक भेड़ बकरी चराने वाला है। இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். यीशु मसीह अच्छा चरवाहा है। யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு குமாரன். यूसुफ जो है अपने पिता के लिए बहुत ही प्रसन्न एक बेटा है। அதே போல இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு ரொம்ப பிரியமான குமாரன். वैसे ही यीशु मसीह भी अपने पिता परमेश्वर के लिए बहुत ही प्यारा बेटा है। ஆமென். आमीन। யோசேப்பு தன் சகோதரர்களால வெறுக்கப்பட்டவனாய் இருந்தான். यूसुफ अपने भाई लोग यूसुफ से बैर करते थे। அதே போல वैसे ही இயேசு தன்னுடைய சகோதரர்கள், சொந்த குடும்பம் யூதர்கள் அவனை இயேசுவை வெறுத்தார்கள். वैसे ही यीशु मसीह को भी उनके खुद की भाई लोग उनको विरोध करते थे। யோசேப்பை அவங்க அப்பா அனுப்புறாரு, போய் நீ சகோதரர்களை விசாரிச்சுட்டு வான்னு. यूसुफ को उनके पिता ने भेजा है अपने भाई लोगों से पूछताछ करके आओ करके। அதே போல பிதா இயேசுவை அங்க அனுப்புகிறாரு. वैसे कि पिता परमेश्वर भी यीशु मसीह को भेजे हैं। இங்க யோசேப்பை அவங்க சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளல. यूसुफ को उनके भाई लोग ग्रहण नहीं किया। யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. वैसे ही यहूदी यीशु मसीह को ग्रहण नहीं किया। யோசேப்புடைய கோட்டை ட்ரெஸ் அவங்க எடுத்து அத ஒரு ரத்தத்தை பூசி அவங்க அப்பாட்ட போய் காட்டுறாங்க. यूसुफ जो वस्त्र पहना हुआ था उसके ऊपर की वस्त्र को वे लोग उतार डाले और उसमें किसी जानवर की लहू लगाकर उनके पिता के पास पहुंचा दिया। அதே போல இயேசு கிறிஸ்துடைய அந்த உடையும் ரத்தம் நிறைந்ததாய் அங்க காணப்பட்டது. वैसे ही यीशु मसीह की वस्त्र को भी निकाला गया है और लहू से भरा हुआ था। யோசேப்பை அவங்க 20 சில்வர் காயின்ல அங்க விட்டாங்க, இயேசுவை 30 காயின்ல விட்டாங்க. यीशु मसीह को यूसुफ को 20 चांदी के सिक्के के लिए भेजा गया था, यीशु मसीह को 30 सिक्के के लिए भेजा गया था। யோசேப்பு மேல ஒரு பொய் குற்றம் சாட்டப்பட்டது, அதே போல இயேசு மேல பொய் குற்றம் சாட்டப்பட்டது. यूसुफ के पास झूठी बातें, झूठी गवाही बताया गया था, वैसे यीशु मसीह के ऊपर भी। யோசேப்பு ஜெயில்ல இருக்கும்போது கூடவே 2 திருடர்கள் இருந்தார்கள். जब यूसुफ जेल खाने में था दो लोग उनके साथ वहां पर जेल खाने में थे। அந்த 2 கைதிகள் இருந்தது போல இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் இருக்கும்போது 2 கள்ளர்கள் இருந்தார்கள். जैसे उनके साथ 2 कैदी लोग थे, वैसे ही यीशु मसीह जब क्रूस पे थे उनके साथ 2 चोर को वहां पर क्रूस पे लगवाया है। சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கும்போது ஒரு கைதி உயர்த்தப்பட்டார், ஒரு கைதியோட வாழ்க்கை முடிந்தது போல இங்கேயும் இயேசு சிலுவையில் இருக்கும்போது ஒரு கள்ளன் இயேசுவோட கூட
அங்க பரதேசிக்கு போனான், இன்னொரு கல்லுடைய வாழ்க்கை முடிந்தது. जैसे यूसुफ के साथ दो कैदी थे, उसमें से एक को राजा ने ऊंचा किया, दूसरे को मार डाला, वैसे ही यीशु मसीह जब क्रूस पे थे, उसके दाएं बाएं जो दो चोर थे, उसमें से एक ने यीशु मसीह के साथ स्वर्ग लोक में चला गया, दूसरा छोड़ा गया. யோசேப்பு தன்னுடைய 30வது வயதுல எகிப்துல ஒரு பெரிய அதிபதியானான். यूसुफ जो है अपने 30 उम्र में मिस्र देश में बहुत बड़ा अधिपति बना. அதிபதி அதுவரையும் அவன் இருந்த இடமே தெரியல. பட் அந்த 30வது வயதுல உலகத்திற்கு அவன் வெளிக்காட்டப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவும் 30வது வயதுல அங்க தேவ ஊழியத்தை செய்வதற்கு தன்னை வெளிப்படுத்தினார். जिस तरह यूसुफ ने अपने 30 उम्र में ही ये सारे संसार उनको जानने लगा, उनको प्रकट हुआ था, वैसे ही तब तक उनका पता नहीं था, वैसे ही यीशु मसीह भी अपने 30 उम्र में अपनी सेवकाई को शुरुआत किया है. ஆமென். ஆமென். ஒரு 17 வயது நிரம்பின யோசேப்பு வாலிபன் பையன். 17 उम्र वाले यूसुफ एक जवान. புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பல காரியங்களை தன்னோட வாழ்க்கையில் அவன் பிரதிபலிச்சிட்டு இருக்கிறான். यीशु मसीह नया नियम के यीशु मसीह के जीवन को कई कार्य में वो प्रकट करता है यूसुफ ने. இதனால தான் பரிசுத்த ஆவியானவர் 14 சாப்டரை யோசேப்புக்காகவே ஒதுக்கி வைத்து விட்டார். इसीलिए पवित्र आत्मा ने 14 अध्याय को यूसुफ के लिए अलग कर रखे हैं. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. आज हमारा जीवन यीशु मसीह को प्रकट करना चाहिए. ஆமென். आमीन. இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். आज पवित्र आत्मा हमारे अंदर वास करता है. எத்தனையோ காரியங்களை நீங்க யோசேப்பு போல பல விதமான இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள நீங்க போய் கொண்டிருக்கலாம். आप भी यूसुफ के समान कई ऐसे संकटों के बीच में गुजरते क्यों ना हो, பட் ஒண்ணே ஒண்ணு நான் சொல்ல முடியும். लेकिन एक बात को कह सकते हैं, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். यहोवा परमेश्वर आपके साथ है. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். यहोवा आपके साथ है. பல காரியங்கள் யோசேப்பு குறித்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ऐसे कई बातों को यूसुफ के प्रति हम ध्यान कर सकते हैं. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரம் நாம பார்க்கலாம். यहोवा की परमेश्वर के अनुग्रह से अगले हफ्ते हम उस कार्य को देखेंगे. சோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்த அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். நீங்க அந்த சித்தத்தை விசுவாசிங்க, தொடர்ச்சியா அதுல நீங்க பயணித்துக் கொள்ளுங்க. ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவாராம். यहोवा परमेश्वर जो आपके लिए दिया हुआ उस वचन को पूरा करने के लिए वो योग्य है, वो विश्वास योग्य है, लेकिन आप उस परमेश्वर की योजना को, उस दर्शन को पकड़कर आगे परमेश्वर के साथ चलने के लिए आप तैयार रहें. ஜெபிப்போம். आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर, धन्यवाद के दिल से तेरी स्तुति करते हैं. இந்த வாலிபனாகிய இந்த யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் பல காரியங்களை இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ள கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. जवान यूसुफ के प्रति राजा कई बातों को आज हम जानने के लिए मदद किया, धन्यवाद करते हैं राजा. அப்பா, நீர் எங்க வாழ்க்கையில நீங்க கொடுத்த ஒவ்வொரு தரிசனத்திற்காக, அந்த நோக்கத்திற்காக, உங்களுடைய சித்தத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். खुदावन, आप हमारे जीवन में जो दिया है हर एक सपना के लिए, दर्शन के लिए, योजना के लिए हम तेरा धन्यवाद करते हैं. ஒருவேளை அது எங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். यदि वो हम समझ नहीं पाते, ஆனாலும் கர்த்தர் நீங்க எங்க வாழ்க்கையில நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நிச்சயம் நீங்க நிறைவேற்றுவீங்க சுவாமி. लेकिन यदि परमेश्वर ही उस कार्य को हमारे जीवन में दिए हैं तो आप जरूर उसे हमारे जीवन में पूरा करेंगे. நாங்க விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते हैं ஏற்ற நேரம் வரும், उचित समय पर அதை நிறைவேற்றுகிற உண்மை உள்ளவர். आप उसे पूरा करने के लिए विश्वास योग्य है. நாங்க பெற்ற வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். जो वायदा हमने पाया है अपने जीवन में वो जरूर पूरी होगी. ஆமென். आमीन. விசேஷமாக யோசேப்பு போல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபம் பண்ணுகிறோம். विशेषता से प्रभु यूसुफ के समान जो जवान बच्चों हैं उनके लिए हम प्रार्थना करते हैं. அவர்களும் இந்த நாட்களில் இருக்கிற யோசேப்பை போல அவர்கள் எழுந்து நிற்க, பிரகாசிக்க, பரிசுத்தமாய் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. वे भी यूसुफ के समान प्रभु इन दिनों में उठकर खड़े हो जाएं और पवित्रता से अपने जीवन को जी सकें परमेश्वर के नाम की महिमा के लिए. நாங்கள் எங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் நேரத்திலையும் இயேசுவை உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. हम अपने जीवन के हर एक कार्य में यीशु मसीह को ही हम प्रकट करें, उसके लिए हमें मदद कर रहा. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி हम செய்வீராக. सबके लिए आप मदद कर, ஆசீர்வதிங்க. आशीष कर. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धार करता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, मेरे जीवित परमेश्वर. ஆமென். आमीन. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सबको आशीषित. Thank you. Praise the Lord. आमीन.